Hey guys, welcome back to Ratna's Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன குக்கிங்னா இன்னைக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்யலான்னு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாமா? வெங்காயம், தக்காளி, நான் கொஞ்சம் புளியை கரைச்சி புளியை வச்சுருக்கேன், பெருங்காயம், மஞ்சள்தூள், காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய், துவரம்பருப்பு 1 கப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பருப்பை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட என்னென்ன சேர்த்து வேக போடலான்னு பார்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல்லு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் ஏன்னா முன்னொரு வெங்காயம் நம்ம தாளிக்க சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி இதுலேயே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம், பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக கல்லுப்பு. இப்போது பருப்பு வேகத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. விசில் வச்சா பொங்கி வராமல் இருக்கும் ஆயில் சேர்த்திங்கன்னா. இப்போ இதை ஒரு 4 விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த பச்சை மிளகாலாம் மசீரகம் நல்லா கடைஞ்சிக்கோங்க. பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சாம்பாருக்கு என்னென்ன தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ என்ன சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் செய்முறையை செஞ்சு பாருங்கள். மிளகாய் கிள்ளி சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
புளி ரொம்ப கரைச்சி ஊற்ற வேண்டாம். நம்ம காய் போட்டு செஞ்சால் புளி ஊற்றலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க. அதனால தான் நான் சின்னதாக புளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிட்டோம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. நல்லா வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நான் பருப்பை சேர்த்துக்கிறேன். புளி தனியாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது 6 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு பார்க்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிளகாய் கிள்ளி சாம்பார் இதை சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக வாழைக்காவை நல்லா வறுத்து வச்சு சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்லாம். அப்பளத்துக்கூட நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிடுங்க. எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் வீடியோ முடிஞ்சிடுச்சு. நான் சொன்ன செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன். பாய்.